சென்னை பட்டினப்பாக்கத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்து அண்மையில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் தற்போது புதிய வீடு கட்டிக் கொடுப்பதற்காக அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர நமது செய்தியாளர் மகேஷ் நேரலில் இணைந்திருக்கிறார். மகேஷ், அங்கிருக்கும் சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கடந்த வாரம் இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான இந்த குடியிருப்பில் தான் ஒரு நபர் இளைஞர் பால்கனி இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் என்பது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி பொதுமக்களும் உறவினர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த சூழ்நிலை அரசும் அந்த குடும்பத்திற்கு உதவ முன்வந்தது. எனவே இந்த சீனிவாசபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1500 பழமையான குடியிருப்புகள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பதை களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. காட்சிகளை ஒளிப்பதிவாளர் தாமோதரம் காண்பித்துட்டு இருக்காங்க. தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம களத்தில் நேரடியாக பார்க்க போகிறோம். எனவே அந்த வகையில் நம்ம ஒரு குடியிருப்பு உள்ள நுழைஞ்சிருக்கோம். அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. சீலிங், குறிப்பாக இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா 3 மாடிகள் கொண்ட கட்டிடமாக இருக்குது. இவர்கள் இந்த வீட்டில் எவ்வாறு வசித்தார்கள், எந்த நிலையில் வசித்தார்கள் என்பது இந்த காட்சிகள் மூலமாகவே நமக்கு நிரூபணம் ஆகியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கம்பிகளும் சீலிங்கில் இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் கலவைகள் தொடர்ச்சியாக உதிரி கீழே விழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதுவரை அதிகாரிகள் என்ன செய்தார்கள், ஏன் இது போன்ற ஒரு சீரமைப்பு பணிகளை முறையாக கையாளவில்லை என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் அரசினுடைய பார்வைக்கு இந்த குடியிருப்பினுடைய மக்களுடைய நிலைமையை பற்றி அரசுக்கு கவனமாக வந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக பார்க்க முடியுது. இந்த வீட்டினுடைய படுக்கை அறைக்கு தான் நம்ம இருக்கோம். இந்த படுக்கை அறையினுடைய காட்சிகள் பாருங்கள். ஒரு ஆள் நடந்தாலே அந்த ஆளுடைய பாத தடங்கள் மூலமாக இந்த கலவைகள் கீழே கொட்டக்கூடிய காட்சிகளையும் பொதுமக்கள் மத்தியில், குடியிருப்புவாசிகள் மத்தியில் சொல்கிறாங்க. அந்தபடி சிமெண்ட் கலவைகள், ஜல்லிகள், இரும்பு கம்பிகள் எந்த ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் சூழ்நிலை குடியிருப்பு வாசி நம்மோட இருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்களோட பேர் என்ன? இந்த வீட்டில் எத்தனை வருஷமா வசிச்சுட்டு இருக்கீங்க? பேர் என்ன? இந்த வீட்டில் எத்தனை வருஷமா வசிச்சுட்டு இருக்கீங்க? என் பேர் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. என் பேர் முகமது அப்துல்லா. நான் கடந்த 46 ஆண்டுகளாக இங்கே தான் வசித்து வந்துக்கிறேன். எங்கள் அம்மா இப்போ இங்கே தான் இந்த வீட்டை வாங்கினாங்க. நாங்கள் வாங்கி ஆயிடுச்சு 45 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே தான் வசிச்சுட்டு இருக்கோம். இது 2014 சுனாமி வரும்போது ஆக்சுவலாக மாற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயே மாற்றி கொடுத்துருந்தாலும் நாங்கள் போக சந்தோஷமாக தான் இருந்தோம். மாற்றி கொடுத்துருந்தாங்களும் எங்களுக்கு வேறு வெளியே. இந்த வீட்டில் எப்படி இருக்கீங்க? இந்த அளவுக்கு இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது. அதிகாரிகிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா? அதிகாரிகிட்ட ஆல்ரெடி பார்த்தாங்க. நிறைய சீலிங் விழும். நாங்கள் செலவு பண்ணி அப்பப்போ பண்ணிட்டு இருந்தோம். சரி கொடுத்துருவாங்கன்ற ஒரு இதுலேயே இருந்தனால நாங்களும் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அது கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி எங்களுக்கு தருவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தனால சரி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். அது சில சூழ்நிலைகள் அது இதுன்னு மாறி வந்ததுனால பிரச்சனையாகவே இதுக்கு முடிவு வந்திருக்கு. இப்போது சார், இப்போ கணக்கெடுக்க வந்திருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள்லாம் அரசுக்கு வைக்கிறீங்க, என்ன செய்யணும்? இல்லை, கோரிக்கை நமக்கு இதே இடத்துல வீடு நமக்கு, ஏன்னா நமக்கு தொழில் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாமே இங்கே படிக்கிறதுனால இங்கேயே தான் வீடு வேணுன்றது எங்களுடைய கோரிக்கை. மெயின் கோரிக்கை எங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு இங்கேயே இருக்கணும்னு கோரிக்கை. குறிப்பாகவே இந்த வீட்டில் காட்சிகள் இதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல வசிக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக இந்த வீடுகளுடைய கணக்கெடுப்பை எடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உரிமையாளர் யார், அதே போல வாடகை இருக்கிறீர்களா, இதனோட உரிமையாளர் யார் என்பது தொடர்பாக விரிவான ஒரு கணக்கெடுப்பு என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதை பார்க்க முடியும். ஒரே 1500 வீடுகள் இந்த இடத்துல இருப்பதாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக கணக்கெடுத்து செய்து வருவதாக பார்க்க முடிகிறது. மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
போலீஸார் பாதுகாப்போட இந்த இடத்துல கணக்கெடுப்பு செய்யப்பட்டிருக்கு. ஏறக்குறைய இந்த நகர்ப்புற வாழ் மேம்பாட்டு வாரியத்துக்கு சொந்தமாக இந்த வீடுகள் வந்து மறுகட்டமைப்பு செய்து புதிதாக வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக அரசு விரிவாக தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எனவே தங்களுடைய குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை, உடனடியாக இந்த வீடுகள் விட்டு அவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு வாடகை வேறொரு இடத்துல கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு கேள்வியாக தான் அவர்கள் வைக்கிறார்கள். இன்னும் இந்த புதிய வீடுகள் கட்டி கொடுத்து அவர்களுக்கு வீடுகள் தரும் பொழுது அவர்களுடைய கட்டண விகிதம் என்னவாக இருக்கும், அவருடைய பராமரிப்பு கட்டணம் என்னவாக இருக்கும் என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் தாமோதரன் அவர்கள் இந்த காட்சிகளை காண்பித்து வரக்கூடிய சூழ்நிலை. சுமார் 3 மாடி கொண்ட இந்த கட்டிடத்தில் பொதுமக்கள் உயிர்களை பணயம் வைத்து தான் இத்தனை ஆண்டுகளாக இந்த வீட்டில் வந்து வசித்து வரக்கூடிய சூழ்நிலை. ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் அதிகாரிகளோட பார்வையும் அரசினுடைய பார்வையும் தங்கள் பக்கம் திரும்பியிருப்பதாக பொதுமக்களுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. விரைவாக இதே இடத்துல தங்களுடைய வீடுகள் என்பது கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக பார்க்க முடியுது. அபிராமி. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.